ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கிஸ்கி மிஸ்கி. இந்த வீடியோவில் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சோடாப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைங்க. அப்போ தான் நம்ம உருட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு ஓரளவு பக்குவத்துக்கு பிசைஞ்ச மாவை ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா. அப்போ தான் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா கொஞ்சம் சாஃப்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போது கீழே மாவு டெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மைதா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். மாவு கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வச்சு நான் ஊட்டும் போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நான் ரெண்டாவதாக எடுத்த மிச்சம் இந்த மாவை அதை ஷீட் பண்ணுறேன். அது அடுத்தது பாதியிலேருந்து உங்களுக்கு அதோட ஷீட்டிங் காமிக்கும். நான் ஒரே இதாக நல்லா பெருசாக உருட்டுறேன். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக உருட்டிக்கோங்க. நான் நல்லா ஒரே இதாக பெருசாக உருட்டி கட்டரை வச்சு கட் பண்ணிப்பேன். பாருங்கள், இப்போ நல்லா பெருசாக உருட்டிட்டேன். முதல் செஞ்ச மாவு இதுதான், நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டர் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்கிட்ட கட்டர் இருக்குது, அதனால் நான் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். பானிபூரியோட சைஸு இதுதான். இந்த சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணுங்கள். ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா பூரி பொங்காது, ரொம்ப மெலிசாக இருந்தாலும் தட்டையாக ஆகிடும், பூரி பொங்காது, எல்லாட மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மீடியமான அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணதை ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் காயாது மாவு. பூரி வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா காயணும், நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா விரிஞ்சு வரும். அப்போ தான் பூரி நல்லா முட்டை மாதிரி வீங்கிட்டு வரும், இல்லைனா பூரி பொங்காது. பாருங்கள், இப்போ நான் ஒன்று போட்டு செக் பண்ணுறேன். பூரி நல்லா பொங்கி வருது, ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பூரி நல்லா உப்பி வருது, நல்லா ரவுண்டாக அழகாக வருது, கடையில் வைக்கிற பூரி மாதிரியே வருது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா பூரியும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி இருக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். இது சால்ட், பிளாக் சால்ட் உப்பு தான். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துங்க. இதுதான் பானிபூரிக்கு மெயின், வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இது ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அடுத்தது பானி ரெடி பண்ணணும். பானிக்கு மின்ட்டு, கொரியண்டரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. இது காரத்துக்கு ஓரளவுக்கு காரம் போதும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அந்த மின்ட்டோட ஃப்ளேவரு ஓரளவுக்கு லைட்டாக இருக்கிற அளவுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சு அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க.
இதுக்கு சில்லி பவுடர் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகா வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு லெமனும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் புளிப்பு, உப்பு, மைல்டாக இனிப்பு இருக்கணும். அவ்வளோதாங்க, பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூரியை எடுத்துக்கலாம். பூரியை உடச்சி அதில் இந்த மசாலாவை ஃபில் பண்ணி வச்சுடுவோம். இந்த மாதிரி எத்தனை பூரி நம்மளுக்கு வேணுமோ அத்தனை பூரியை லைட்டாக உடச்சி மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு 7-8 பூரியை மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போது பானியை இதில் ஊற்றுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே வரல. பானிபூரி நல்லா செமையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க.